அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வர இருக்கக்கூடிய பராபவ ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியுடைய பலாபலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வீடியோவாக பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவில் விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி இந்த 3 ராசிகளுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சி சரியாக எப்போ அப்படின்னு சொன்னால், பராபவ ஆண்டு வைகாசி 18ஆம் தேதி ஆங்கிலத்திற்கு 1/6/2026 சரியாக இரவு 11 மணி அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சியானது எப்பொழுதும் வழக்கமாக நடைபெறும் குரு பயிற்சிகளை விட சிறப்பான குரு பயிற்சி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடகத்துக்கு குரு பயிற்சி ஆவது அப்படிங்கிறது தனி மனிதனிலிருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு அனைத்து கிரகங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் அதிகமான அளவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி. குரு கடகத்தில் ஒரு வருஷம் இருக்க வரலாம் மிக அற்புதமான தன்னுடைய பாசிட்டிவான கதிர்வீச்சை இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரப்பி கொண்டு வருவார் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, மற்ற குரு பயிற்சிகள்லாம் சாதாரணமான நிகழ்வுகளாகவும் சாதாரண குரு பயிற்சிகளாக இந்த 11 வருடங்கள் வரக்கூடிய குரு பயிற்சி மாதிரி இந்த ஒரு வருடத்துடைய குரு பயிற்சி கிடையாது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை காலச்சக்கரத்தை சுற்றி வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசியில் குரு இடம்பெறுவார். ஆனால் மற்ற ராசிகளில் இடம்பெறக்கூடிய குரு செய்யக்கூடிய நற்பலன்களுக்கும் இந்த கடகராசியில் வீட்டு இருக்கக்கூடிய குரு செய்யக்கூடிய நற்பலன்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள். ஏன்னா கடகராசியில் தான் குரு உச்சம் பெறுகிறார். இந்த உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறது உலகத்துக்கே மிகப்பெரிய நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலிருந்து தன்னுடைய அந்த பாசிட்டிவான கதிர்வீச்சுகளை பிரபஞ்சத்துக்கும் உலகத்துக்கும் தனி மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய குரு. அதனால தான் இந்த குரு பயிற்சிங்கிறது விசேஷமானது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுது. இப்போ நம்ம எதுக்கு முதல்ல பார்க்க போகிறதுனா, 3 ராசிகளில் முதல்ல விருச்சகத்துக்கு குரு எது மாதிரியான பலாபலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்பொழுதும் ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய மிக மிக புத்திசாலித்தனமுடைய மற்றும் உணவுகளில் மிக தேர்ந்த உணவுகளையே தேர்வு செய்து உண்ணக்கூடிய மிக அற்புதமான குணாதிசயங்களை கொண்ட விருச்சக ராசி நண்பர்களே, தங்களுடைய ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் குரு இருந்து நிறைய காரிய தடைகளையும் மன உளைச்சல்களையும் மிகப்பெரிய கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டு வந்த அதே சமயம் தற்பொழுது அந்த நிலையிலிருந்து மாறி தங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் உச்சம் பெறுகிறார் குரு. இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் உங்களுக்கு. இந்த 9ஆம் இடத்தில் குரு வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னால், மிக அற்புதமாக உங்களுடைய குலதெய்வம் அருமையாக உங்களுக்கு உதவி செய்யும். அதாவது இந்து மதமாக இருந்தால் அல்லது இந்து மதத்தை அல்லாத கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பார்த்தா கூட அவங்களுக்கும் இந்த ஜாதக கணிதத்தில் நம்பிக்கை இருந்தால் அவங்களும் கூட இது அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறை, அதாவது கிறிஸ்தவ வழிபாட்டு முறை அல்லது இஸ்லாமிய வழிபாட்டு முறையில் எதில் ஈடுபடுறாங்களோ, எதை தெய்வமாக நினச்சி வழிபடுறாங்களோ அந்த தெய்வத்துடைய முழு அனுக்கிரகங்கள் கிடைக்கும். குறிப்பாக குலதெய்வத்துடைய அனுக்கிரகங்கள் கிடைக்கும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யும்போது என்னென்ன வேண்டுதல்லாம் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். தந்தை நல்லா இருப்பார். இந்த காலகட்டங்களில் தந்தைக்கு மிக உயர்ந்த எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் சுபிச்சமான பலன்கள் தந்தைக்கு கிடைக்கும். உடல்நல கோளாறுகள்லாம் தான் தந்தைக்கு சரியாகும் அந்த நேரம். அதே மாதிரி பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள், பூர்வீக குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனை அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனை அல்லது குலதெய்வம் தெரியாமல் இருக்க யாருக்காவதுன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரியான பிரச்சனை. உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எதுவும் தடை இருந்துச்சுன்னா இப்போ அந்த தடையெல்லாம் நீங்கி அதில் தேர்ச்சி பெற்றுருவாங்க. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்திருக்காங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அற்புதமாக அந்த காரியங்கள் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இந்த 9ஆம் இடத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 1ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தன்னுடைய அந்த நபருடைய லக்கணத்தை, ராசியை பார்க்கிறார். லக்கணங்கிறது உடம்பு, அதுக்காக தான் லக்கணம்னு சொன்னார். ராசியை, இந்த விருச்சக ராசியை பார்க்கிறார். இந்த விருச்சக ராசியை பார்ப்பது என்பது உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் ஒரு பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள் வரும், மன உளைச்சல்கள் போகும், உங்களுக்கு உடல் ரீதியான வியாதிகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும், கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும். மற்றபடி உங்களுக்கு ஒரு மரியாதை, இதனால் வர மரியாதை குறைச்சலை உணர்ந்திருப்பீங்க. இந்த அஷ்டம குரு இருந்தார்ல, அப்போ மரியாதை குறைச்சலை உணர்ந்திருப்பீங்க. இப்போ மரியாதை, மிக அற்புதமான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும்.
எந்த இடத்துலலாம் உங்களை வந்து ஏளனமாக பண்ணாங்களோ, அலட்சியமாக பார்த்தாங்களோ, அங்கெல்லாம் இப்போ வந்து உங்களை ஒரு முக்கிய நபராக மரியாதை கொடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வரும். அதே மாதிரி வந்து 3ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். மகரத்தை. அப்போ 3ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது உங்களுக்கு வந்து இளைய சகோதர, சகோதரிகள் இப்போ சுபிட்சமாவாங்க. உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் வரும். அவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் இது. அடுத்து வந்து பண வரவுகள் அவர்களுக்கு வரும். ஏன்னா 2, 5க்குரியவர் குரு உங்களுக்கு. அதனால் பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்டரி சம்பந்தமான யோகங்கள், அவங்களுக்கு ஏதாவது குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தைக்கான காலகட்டம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதே மாதிரி வந்து அந்த 3ஆம் இடத்தை பார்வை செய்வது அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க, இந்த ராசி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கம்யூனிகேஷன் தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அருமையாக இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து லாட்ரி சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் வந்து குதிரை ரேஸ் இது மாதிரியான அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டிருந்தால் அருமையாக இருக்கும். அதே மாதிரி எந்த காரியத்தையும் எடுத்த காரியத்தை முயற்சி செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காரிய தடைகள் இதுவரை இருந்தால் அதெல்லாம் நீங்கி இப்போ முடிச்சிருவீங்க. அது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயம், 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ வந்து ஒரு உச்சம் பெற்று பார்வை அது. இப்போ வந்து லாட்ரி, குதிரை ரேஸு மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள், புதையல் யோகம் இது மாதிரி உங்கள் ஜாதக அமைப்புக்கு ஏற்றது மாதிரி, ஜென்ம ஜாதக அமைப்புக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம், மகிழ்ச்சி இருக்கும், புத்தி நல்லா வேலை செய்யும், புத்திஸ்தானம் அருமையாக இருக்குது, பூர்வ புண்ணிய பலன் நல்லா கிடைக்கும், உங்களுடைய குலதெய்வங்களுடைய உதவி இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து குழந்தை பேர் இல்லாமல் யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்கான பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து குழந்தைகள் அவங்களுடைய பிள்ளைங்க படிப்பு சம்மந்தமாக அல்லது வந்து உடல்நல கோளாறு இருந்தோ ஏதாவது தடை எதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சுபிச்சமின்மை இருக்கோ அதெல்லாம் இப்போ நல்லாகும். குழந்தைகள் நல்லா இருப்பார்கள். புத்திரர்களால் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும். முழுசாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்கு வந்து தன பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய குரு 9ல் உச்சம் பெறுவதனால இந்த காலகட்டங்களில் நல்ல பண வரவு, குடும்பம் நல்லாயிருக்கும், கல்வி நல்லாயிருக்கும், வாக்கு நல்லாயிருக்கும், மரியாதை இருக்கும் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும், தெய்வ உதவி இருக்கும். இது எல்லாத்தையும் விட வந்து இவருக்கு உடம்பு எண்ண ஓட்டங்களில் ஒரு சுபிச்சமான பாசிட்டிவான எண்ணங்கள், மகிழ்ச்சியான எண்ணங்கள் வரும்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் அந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த ஆலங்குடி போக முடிஞ்சால் போய் வழிபட்டுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுங்க, நல்லாயிருக்கும். நன்றி. உங்களுக்கான விருச்சகத்துக்கான பலன் இதுதான். அடுத்து மகர ராசி. எந்த ஒரு காரியத்திலும் நல்ல சாதுரியத்தன்மையோடும் பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்களோடும் மற்றும் சென்டிமெண்ட்டுக்கு அடிக்ட், அதாவது உணர்ச்சி வசங்களுக்கு நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து உணர்ச்சி வசம், யாராவது ஒரு சென்டிமெண்ட்டாக ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிறாங்க, பாசமாக ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அவங்க நடித்து சொல்கிறாங்களா உங்களை ஏமாத்துறாங்களா அப்படின்னு தெரியாது. ஒரு பாசமாக ஒரு செய்தி சொன்னாங்கன்னா உடனே அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த சில இடங்களில் நன்மையாக முடியும், சில இடங்களில் அது தீமையாக கூட முடிஞ்சிடும். அந்த மாதிரியான அந்த சென்டிமெண்ட்டுக்கு, அந்த உணர்ச்சி வசத்துக்கு, ஒரு அன்புக்கு அடிமையாக உள்ள இந்த மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு இது நாள் வரை 6ஆம் இடத்தில் குரு வீற்றிருந்து சில மன கஷ்டங்களையும், எதிரியால் சில பிரச்சனைகளையும் மற்றும் வந்து பண நெருக்கடி, குறிப்பாக வந்து பண சம்பந்தமான விஷயங்களில் நெருக்கடிகளையும், வெளிநாடு சம்பந்தமாக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான தடைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டங்களில். அது அடுத்து வந்து பிரயாண தடை, எங்கே பிரயாணம் போனாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், அது மாதிரியான பிரச்சனைகள், தூக்கமின்மை, குறிப்பாக தூக்கமின்மை, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் குரு செஞ்சுக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு. அது அந்த நிலையிலேருந்து மாறி இப்போ உங்களுக்கு 12க்கும் 3க்கும் உரிய, அதாவது வந்து வீரியாதிபதியும் விரையாதிபதியுமாகிய குரு 7ல் வீட்டிலிருந்து உச்சம் பெற்றிருந்து உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார். இப்போ 7ல், அதாவது வந்து 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வீட்டு இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பார்வை செய்வது அப்படிங்கிறது வந்து முழு நன்மை. இந்த காலகட்டத்தில் விரையாதிபதி பார்வை செய்கிறாரே, அதனால் விரயம் ஏற்படுமா அப்படின்னெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா விரையாதிபதி வந்து சுபராகத்தான் பார்வை செய்கிறார். உங்களுடைய இடத்திற்கு சமசப்தமத்திலிருந்து தன்னுடைய பார்வையை முழுமையாக செலுத்துகிறார். குரு, விரையாதிபதி குரு என்பதால் உங்களுக்கு சுபகாரியங்கள் தான் நடக்கும். அப்போ சுபகாரியங்கள் அப்படிங்கும்போது என்னென்னா அது சுப விரயங்கள், சுப காரியங்களில் சுப விரயங்கள் நடக்கும். எப்படின்னா வெளிநாடு சம்மந்தமாக பணம் கட்டி போகிறது, ஏதாவது ஒரு லாபத்துக்காக நீங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டி வரும். ஏதாவது சீட்டு தொடங்குறது, சீட்டு இப்போல்லாம் வந்து புதுசாக சீட்டு இந்த காலகட்டங்களில் வந்து சீட்டு கம்பெனி தொடங்குறவங்க, சீட்டு கம்பெனி சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சுபிச்சமாக இருக்கும். அதே மாதிரி வந்து வெளிநாடு பிரயாணங்கள், தூக்கம் நல்லா வரும். இப்போ வந்து அந்த ஆன்மீக சம்மந்தமாக முக்தியை நோக்கி அல்லது வந்து உயர்ந்த அந்த ஆன்மீக யோகா அபியாசங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ புது தொழில்கள் அமைதல், 7ஆம் இடம் கூட்டு தொழில், புது தொழில் அமைதல், புது தொழிலை பற்றிய சிந்தனைகள்,
இதெல்லாம் தொழிலில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சுப மாற்றமாக இருக்கும், நல்ல மாற்றமாக இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் குரு. இப்போ 11ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது உங்களுக்கு லாபம், அதாவது வந்து வெளிநாடு சம்பந்தமான லாபங்கள், வாகன சம்பந்தமான லாபங்கள், மற்றும் வந்து சீட்டு சம்பந்தமான, இப்போ சீட்டெல்லாம் போட்டு எடுக்க முடியாமல் இருக்குது, குழுக்களில் போயிட்டு வேற ஆளுக்கு போயிட்டு எடுக்கணும் அப்படின்னெல்லாம் வந்து நமக்கு தேவை இப்போ அப்படின்லாம் நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சீட்டெல்லாம் உங்கள் குழுக்களில் உங்களுக்கு வரும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது இந்த சீட்டு குழுக்களுக்கெல்லாம் முக்கியமானவர். இப்போ 11ஆம் இடத்தை பார்க்கும்போது இது மாதிரியான காரியங்கள்லாம் கூடும். 7ஆம் இடத்தில் விட்டிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது என்ன அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண ஏற்பாடு இப்போ நடக்கும். திருமணம் வியாழன் நோக்கம்னு சொல்லுவாங்க, அது வந்துடும். இப்போ திருமணம் கைகூடி வரும். அதே ஒரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2வது திருமணங்களுக்காக முயற்சி செய்து கொண்டு இருந்தால் அதுவும் இப்போ நல்லா கைகூடும். அதே மாதிரி மூத்த சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் ஆக வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 3ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க. உங்களை பற்றிய வெளியில் செய்தி பேசிக்கிறது நல்ல செய்தியாக இருக்கும். இதனால் வரும் தவறான செய்தி உங்களை பற்றி பரப்பப்பட்டு வந்தால் இன்னுமே நல்ல செய்தியாக இருக்கும். அடுத்து நல்ல தைரியம் வரும். உங்களோட முயற்சிகள் திருவினையாகும். இப்போ முயற்சி செஞ்சீங்கன்னா எதாக இருந்தாலும் அது நடந்துடும். ஆனால் முயற்சி நல்லா செய்வீங்க. அதே மாதிரி வந்து குழுக்கள், இந்த லாட்ரி அல்லது குதிரை ரேஸோ அல்லது வந்து ஏதோ உங்கள் சீட்டு தொழிலோ அல்லது வந்து விளம்பர சம்பந்தமான, கம்யூனிகேஷன் சம்பந்தமான அல்லது வந்து பிரிண்டிங் சம்பந்தமான தொழில் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையான நேரம் அது அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி வந்து இப்போ இந்த குருவானவர் வந்து உங்களுக்கு பூரணமான ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடியவதாக இருக்கிறார். 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி குரு அவர் பார்வை செய்கிறார் என்று எந்த விதமான யோசனையும் பயமும் தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்து கடகராசியில் ஆதிசேஷன் வீட்டில் இருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து உங்களை பார்வை செய்கிறார். குரு வந்து முழு சுபத்தன்மையோடு உங்களை பார்வை செய்கிறார். அதனால் வந்து முழுமையான சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து வியாழக்கிழமை ஆலங்குடி, அந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் வர்ற வியாழக்கிழமை ஆலங்குடி போக முடிஞ்சால் போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாளில் போக முடிஞ்சால் போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க உங்களுடைய வீட்டு தெய்வங்கள் எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுக்கலாம். வழிபட்டு அந்த நேரத்தில் வந்து குரு நல்ல பலனை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டால் நல்லது நடக்கும். நன்றி. அடுத்ததாக மீனராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ தனியாகவே போட்டோம். அது ஏன்னா இந்த 12 ராசிகளில் குரு உயர்ந்த பலனை யாருக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னாக்க மீனராசி நண்பர்களுக்கு தான் கொடுக்குறார். அதனால் மீனராசிக்கு தனி வீடியோ போட்டோம் நம்ம. இருந்தாலும் இதில் மீனராசியை பற்றி சொல்கிறோம். ஏன்னா இந்த 3 ராசிகளுக்கு சுபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால தான் அந்த 3 ராசிகளை நம்ம தேர்ந்தெடுத்து சொல்கிறோம். அடுத்து இந்த சுப பலனை வந்து மீனராசிக்கு கொடுக்குறார் குரு அப்படின்னா எது மாதிரி கொடுப்பார் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து விருச்சகத்துக்கு சொன்னோம், மகரத்துக்கு சொன்னோம். இதெல்லாம் 90% நல்ல பலன்களை கொடுப்பார்னு சொன்னோம். ஆனால் வந்து மீனராசிக்கு 100% நற்பலன்களை கொடுப்பார். எவ்வளவு கஷ்டத்தில் மீனராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்கள நேரடியாக நம்ம பேசி அவங்கள்ட்ட உள்ள மனசில் உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு கடந்த 3 வருடமாக மிகப்பெரிய சங்கடமான காலகட்டம். காரணம் 7.5 சனி, அடுத்து இப்போ தான் ஜென்மராகு உங்கள் ராசியிலேருந்து போனார், இப்போ ஜென்மச்சனி. இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வரும் மீனராசிக்காரர்களுக்கு வந்து மன உளைச்சலும் மன கஷ்டமும், ரொம்ப ஒரு நிம்மதியற்ற தன்மையும், பிரயாணத்தில் பிரச்சனையும், தொழிலில் பிரச்சனையும், குடும்பத்தில் பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகளும் பிறக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷம் குரு பயிற்சி ஆகுதுல, இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஒரு சிறைச்சாலையில் இருப்பதை போல் உணரக்கூடிய நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு ஆனவுடன் உங்களுடைய மனம் அப்படியே விடுதலை பெற்றது மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், குரு வந்து முழு சுபர் உங்களுடைய ராசிக்கு. ராசியாதிபதி குரு உங்களுக்கு, 10ஆம் அதிபதி குரு உங்களுக்கு. அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 10ஆம் இடத்துல அதாவது 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார். உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 9, 11 ராசி, இது 3ஐயும் பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போது ஒரு அற்புதமான யோகம். 9, 11, 3 வந்து 9, 11, 1 வந்து பார்வை செய்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக 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 அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 5ல் உச்சம் பெறுறது ஒரு அற்புதமான யோகம். உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களையும் கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், புத்திரர் இல்லாதவர்களுக்கு குழந்தை, இல்லாதவர்களுக்கு குழந்தை,
அடுத்து வந்து குழந்தைங்க வந்து இப்போது ஏதாவது உடல்நல கோளாறு போக்குவரத்து அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராகும். அடுத்து உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் எல்லாம் வந்துச்சுன்னா இப்போ அற்புதமான தெய்வ அனுக்கிரகம். ஏன்னா 5லிருந்து 9 பார்வை செய்கிறார். 5ஆம் இடமே தெய்வஸ்தானம், 9ஆம் இடம் முழு தெய்வஸ்தானம். இப்போ தெய்வத்தோட உதவி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து அந்த கடகத்தில் உச்சம் பெறார், 5ஆம் இடத்துல உச்சம் பெறார் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் தேடி வரும், மகிழ்ச்சி கிடைக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கெல்லாம் கலைத்துறையில் நல்ல பேர் கிடைக்கும். அடுத்து வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது இந்த எழுத்து சம்மந்தமாக ஏதாவது புஸ்தகம் எழுதிக்கிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு நிறைவுறலை, நான் ரொம்ப நாளாக எழுதிட்டு வரேன், இந்த புஸ்தகத்தை வெளியிடவே முடியலை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வெளியிட்டு புகழடைஞ்சிருவீங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த உங்கள் ஜென்ம ஜாதகம் அதுக்கு தகுந்தது மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் ஜெயமாயிடும். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால 11ஆம் இடம் லாபஸ்தானம். உங்களுக்கு எந்த அளவில் லாபம் வரணும் அப்படிங்கிறது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கோ, எந்த அளவு உச்சபட்ச லாபங்கள் வரணுங்கிற அளவுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கொடுப்பன இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரும். இந்த காலகட்டங்களில் ராசியாதிபதி வந்து நேரடியாக வந்து 11ஆம் இடத்தை பார்வை செய்வதால் இப்போ என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய சுயமுயற்சியில் உங்களுடைய எண்ணத்தில் இவ்வளோ நாள் என்ன சம்பாதிக்கணும், போகணும், எப்படி வரணும், எந்த வழியில் நமக்கு வரும், இப்படியெல்லாம் எண்ணத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன சிந்தனையில் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ வந்து செயலாக்கமாகும். சிந்தனையில் இருப்பது செயலாக்கத்துக்கு வரும். இது மாதிரியான காலகட்டம். அதே மாதிரி வந்து உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஆய்வு கல்வி, 11ஆம் இடம் வந்து ஆய்வு கல்வி, 9ஆம் இடம் வந்து உயர்கல்வி. இந்த உயர்கல்வி அதாவது வந்து உயர்கல்வி படித்து கொண்டு இருப்பவர்கள் பிஹெச்டி பண்ணக்கூடிய சிந்தனையில் இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் பண்ணலாம். பிஹெச்டி உயர்ந்த படிப்பு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆடிட்டர் படிப்பு, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான காலகட்டம். ஏன்னா 9ஐயும் பார்க்குறார், 11ஐயும் பார்க்குறார், லக்னத்தையும் பார்க்குறாருன்னா இதை விட ஒரு உயர்ந்த காலகட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு நான் இப்போ தனித்தனி பலனாக சொல்ல வேண்டியதில்லை. வேறு ராசிக்கு மாதிரி உங்களுக்கு முழுமையான சிவப்பலனை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு பயிற்சி இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த குரு பயிற்சியப்போ ஆலங்குடி சென்று வழிபட முடிஞ்சால் வழிபடுங்க. இல்லைன்னா அந்த குரு பயிற்சி வரக்கூடிய நாளில் வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வியாழக்கிழமை ஆலங்குடி முடிஞ்சால் போய் வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுப பலன் ஏற்படும், நற்பலன்கள் ஏற்படும். மீனராசி நண்பர்களுக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னமும் உங்களுக்கு உங்கள் ராசியை பற்றி அல்லது மற்ற செய்திகள்லாம் நிறையா உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.